දීවර සංවිධානවල නිලධාරි මහත්වරුනි මිත්‍රවරුනි அமைச்சர்களே கடல் துறை சார் அதிகாரிகளே உட்பட அனைவருக்கும் வணக்கம். අද දීවර ඔබ මෙතෙන්ට පැමිණිලා ඔබේ ප්‍රශ්න ගැන කතා කරනවා. අවුරුදු 2කට ඉස්සෙල්ලා ආවනම් දීවර වෘත්තියක් තේයිද කියලාත් අපි දැනගෙන හිටියේ නැහැ. இன்று மீனவர்களாக இங்கு வந்து உங்களது பிரச்சனைகளை பேசுவதற்கு இங்கு வந்திருக்கிறீர்கள். ஆனால் 2 வருடங்களுக்கு முன்னர் நிலைமை முற்றிலும் வேறாக இருந்தது. අපිට බෝට්ටු දුවන්නවත් වාහන දුවන්නවත් ඉන්ධන තිබුණේ නැහැ. අපිට බේත් තිබුණේ නැහැ. අපිට කෑම තිබුණේ නැහැ. எங்களுக்கு கடலுக்கு செல்வதற்காக எரிபொருள் இருக்கவில்லை, வாகனங்கள் ஓடுவதற்கு எரிபொருள் இருக்கவில்லை, உணவு இருக்கவில்லை, மருந்து இருக்கவில்லை. ඉතින් බෝට්ටු ඔක්කොම වෙරෙල්ල දාලා තිබුණා, රට ඔක්කොම කොට උඩ දාලා තිබුණා. உண்மையில் படகுகள் அனைத்தும் கரையொதுங்கி இருந்தன, அனைத்தும் ஸ்தம்பித்து இருந்தன. අපිට අනාගතය ගැන කිසිම බලාපොරොත්තුවක් තිබුණේ නැහැ. ජීවත් වෙන්න අමාරු වුණා. எங்களுக்கு எதிர்காலம் குறித்து எந்த ஒரு நம்பிக்கையும் இருக்கவில்லை, வாழ்வதற்கு மிகவும் சிரமப்பட்டோம். අද අවුරුදු 2ක් ගිහින් දැන් අඩු ගානේ අපිට පුළුවන් වෙලා තියෙනවා අපේ ආර්ථිකය හදාගන්න. இன்று 2 வருடங்கள் கழிந்துள்ள நிலையில் குறைந்தபட்சம் எமது பொருளாதாரத்தை நிமிர்த்த முடிந்துள்ளது. එදිනෙදා ජීවිතය අපි ගෙනියනවා. அன்றாட வாழ்க்கையை நாம் முன்னெடுத்து செல்கிறோம். ඒ තාමත් අපිට ප්‍රශ්න වලට මුහුණ දෙන්න තියෙනවා. ஆனால் இன்னும் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது. පළමුවෙන්ම අවුරුදු 2ක් මේ රටේ ආර්ථිකය හදනකම් ඒ බර දරාගත්ත ඔබ සියලු දෙනාටම මගේ ස්තුතිය මම ප්‍රකාශ කරනවා. முதலாவதாக 2 வருடங்களாக இந்த பொருளாதாரத்தை சரி செய்யும் வரையில் கஷ்டங்களை தாங்கிக் கொண்ட உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். අපි දරුණු සටනක හිටියේ අපි අසාර්ථක වුණා නම් රට විනාශ වෙනවා. நாம் பல பிரச்சனைகளை சந்தித்து இருந்தாலும் இந்த பிரச்சனைகளை வெற்றி கொள்ள வேண்டி இருக்கிறது. ඒත් මට විශ්වාසය තිබුණා අපිට ඉදිරියට යන්න පුළුවන් කියලා. ஆனால் முன்னோக்கி செல்ல முடியும் என்ற நம்பிக்கை எமக்கு இருக்கிறது. එහෙනම් අපි බලනවා නම් විශේෂයෙන්ම මේ කාල සීමා අවුරුදු 2කින් රටක් ගොඩගත්තා නම් ඒක සිදු වෙලා තියෙන්නේ ලංකාව විතරයි. 2 வருடங்களில் இவ்வாறு வீழ்ந்து இருந்த ஒரு நாடு மீண்டு இருக்கிறது என்றால் அது இலங்கை மட்டுமே. අපි හැම එක්කෙනාම අපේ වෘත්තිය දෙනවා. ඒත් හැම වෘත්තියෙම එක එක ප්‍රශ්න තියෙනවා. நாம் அனைவரும் தொழில்களில் ஈடுபடுகிறோம். அந்த அனைத்து தொழில்களிலும் வெவ்வேறான பிரச்சனைகள் இருக்கின்றன. අද අපි බංකොලොත් භාවයෙන් පිට වෙන්න පුළුවන්. පළමුවෙන්ම අපේ ආණ්ඩුවේ ආදායම් සකස් කරගෙන අපි ණය ගන්න එක දේශීය ණය ගන්න එක අඩු කරපු නිසා. உண்மையில் வங்குரோத்து நிலையிலிருந்து விடுபட முடியும் நாம் எமது வருமானத்தை அதிகரித்து கொண்டு கடன் செலுத்துவதற்கு தயாராக இருந்தால். අපිට ආධාර ලබා ගන්න සහන ලබා ගන්න ඒක එක කොන්දේසියක්. අපේ රටේ ණය ගන්න එක අඩු කළා අපේ ආදායම් වැඩි කරන්න උවමනයි කියලා. உண்மையில் கடன் பெறுவதற்கும் நிவாரணம் பெறுவதற்கும் அது ஒரு நிபந்தனையாக இருக்கிறது. இவற்றை செய்து கொண்டால் எதிர்காலத்தில் எங்களால் தேவையான கடன்களை பெற்றுக்கொள்ள முடியும். ඒ කරන්ට මට සමාජයට ජනප්‍රිය නොවන වැඩ කටයුතු කරන්න සිදු වුණා. විශේෂයෙන්ම බදු වැඩි කරන එක. சில நேரம் இவற்றை செய்வதற்கு பிரசக்தமற்ற தீர்மானங்களை எடுக்க வேண்டி இருந்தது. කෙටි කාලීනයක බරක් වුණා. දැන් අපේ ප්‍රශ්න විසඳගෙන යනවා. குறுகிய காலத்தில் நெருக்கடியான நேரத்தில் பல கடினமான தீர்மானங்களை எடுக்க நேரிட்டது. ඒ නිසා අපි පළමුවෙන්ම අපේ අභ්‍යන්තර ආර්ථිකය රජයේ ආදායම් අපි නියම විදියට සකස් කරලා තියෙනවා. ஆகவே முதற்கட்டமாக எமது தேசிய பொருளாதாரத்தை எமது வருமானத்தை சரியாக சீரமைத்துக் கொண்டிருக்கிறோம். ඒත් ණයබරභාවයෙන් පිට වෙන්න නම් තවුරුදු 4-5ක් මේ මාර්ගයේ යන්න තියෙනවා. ஆனால் கடன் சுமையிலிருந்து விடுபட்டு மூச்சு விடுவதற்கு இன்னும் இதே பாதையில் 4-5 வருடங்கள் பயணிக்க வேண்டி இருக்கிறது. ඒ මොකද අපි IMF සංවිධානයක ගත්ත ගිවිසුමේ කොන්දේසියක් අනික් රටවලුත් ඒ ගිවිසුම පිළි අරගෙන තියෙනවා.
காரணம் IMF உடன் செய்யப்பட்டுள்ள ஒப்பந்தம் அதே போல அவற்றை ஏனைய நாடுகள் ஏற்றுக்கொண்டுள்ளன. අපි විශේෂයෙන්ම මේ කොන්දේසි කැඩුවොත් අපිට එක ආධාරයක්වත් ලැබෙන්නේ නැහැ. விசேடமாக இந்த நிபந்தனைகளை மீறினால் எமக்கு உதவிகள் கிடைக்காமல் போகும். ලංකාව කෙරේ වැඩි විශ්වාසයක් නැහැ. අපි 17 වතාවක් IMF සංවිධානයට ගිහින් 17 වතාවක්ම ගිවිසුම කඩ කරා. உண்மையில் ඉල්ලනවා ඊට වඩා ශක්තිමත් ගිවිසුමක්. உண்மையில் 17 தடவைகள் IMF இடம் சென்று அந்த நிபந்தனைகள் மீறப்பட்டுள்ளன. அதனால் இலங்கை மீது ஒரு குறிப்பிட்ட அளவு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது. ஆனால் இம்முறை கடுமையான நிபந்தனைகள் இருக்கின்றன. ඒකට අපිට විකල්ප දෙකක් තියෙනවා. எங்களுக்கு 2 தீர்வுகள் இருக்கின்றன. අපි එකඟ වුණ මේ ගිවිසුම් අනුව එකඟතා අනුව ඊළඟ අවුරුදු 4-5 යන්න. රටේ ආර්ථිකය හදන්න. නැත්තම් ඒක කඩලා අපිට දෙන සහන නැතුව ආපහු වැටෙන්න. எங்களுக்கு 2 தீர்வுகள் இருக்கின்றன. அதில் முதலாவது இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு இன்னும் 4-5 வருடங்களுக்கு இந்த பாதையில் முன்னோக்கி செல்வது. இரண்டாவது இந்த நிபந்தனைகளை உடைத்து மீண்டும் பொருளாதாரம் வீழ்ச்சியை நோக்கி செல்வதற்கான வழியை ஏற்படுத்துவது. අපි එහෙම කඩා වැටුනොත් ඔබේ ලේකම්තුමා ඉල්ලුව එක ඉල්ලීමක්වත් ඉටු කරන්න බැරි වෙනවා. அப்படி வீழ்ந்தால் முதலில் செயலாளர் குறிப்பிட்டது போல மிக நெருக்கடியான நிலை ஏற்படும். මොකද මේ ඉල්ලීම ඔක්කොම පැය 24න් කරන්න බෑ. ක්‍රමානුකූලව කරන්න තියෙන්නේ. உண்மையில் அந்த கோரிக்கைகளை 24 மணி நேரத்தில் நிறைவேற்ற முடியாது. படிப்படியாகத்தான் அவற்றை செய்ய வேண்டி இருக்கிறது. මේවා වියදම් තියෙනවා. ඒ වියදම් ගන්න නම් අපිට හොඳ ආදායමක් එන්න ඕනේ. ආදායමක් නැත්තම් මුදල් නෑ වියදම් කරන්න. இவற்றுக்கான செலவுகள் இருக்கின்றன. வருமானம் இல்லாமல் செலவுகளை செய்ய முடியாது. ஆகவே இவற்றை திட்டமிட்டு செய்ய வேண்டி இருக்கிறது. ඉන්ධන ගැන සහනයක් ඉල්ලනවා. අනික් අතින් සුබ සාධන වැඩ කොටස් ඕනේ. எரிபொருளுக்கு நிவாரணம் கோருகின்றனர். அதே போல சமூக நல பள்ளிகள் குறித்தும் கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகின்றன. සමහර දීවර ගම්මාන වලට ස්ථීර පදිංචියක් නැහැ, ස්ථීර ඉඩම් නැහැ. ඒවා අපි විසඳලා දෙන්න ඕනේ. හැම ගමටම ඉඩම් තියෙන්න ඕනේ. உண்மையில் நிறைய மீனவ கிராமங்களுக்கு நிரந்தரமான இடம் இல்லை, நிரந்தரமான காணிகள் இல்லை. இந்த பிரச்சனைகள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட வேண்டி இருக்கிறது. නියම නිවාස හදන්න තියෙනවා. மீனவர்களுக்கு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட வேண்டி இருக்கிறது. එතනින් තමයි දියුණුව. සමහර ගම්මානවල අධ්‍යාපනය කඩා වැටලා තියෙනවා. சில கிராமங்களிலும் சில நகரங்களிலும் கல்வி வீழ்ச்சியை நோக்கி சென்றுள்ளது. මේ සියල්ලටම අපි ක්‍රියා කරන්න තියෙනවා. இவை அனைத்திற்கும் தீர்வு காணப்பட வேண்டி இருக்கிறது. සමහර ගම්මානවල අධ්‍යාපනයේ තත්ත්වය වැටලා තියෙනවා. சில கிராமங்களில் இன்னும் பல விடயங்களும் வீழ்ச்சி கண்டுள்ளன. ඉතින් මේ කරුණ ඔක්කොම අරගෙන අපි සුබ සාධනය සඳහා අලුත් වැඩසටහනක් ඒ වගේම ක්‍රියා කරන්නට යනවා. இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு ஒரு சமூக நிவாரண பணியை முன்னெடுக்க வேண்டி இருக்கிறது. ඉන්ධන ලබා දෙන්න පුළුවන් සහන කුමක්ද කියලා මට වාර්තා කරන්න කියලා මං අපේ අමාත්‍යාංශයට කියලා තියෙනවා. எரிபொருளுக்கு எவ்வாறு நிவாரணம் வழங்க முடியும் என அமைச்சிடம் இருந்து சிபாரிசுகள் கோரப்பட்டு இருக்கிறது. දීවර වරායවල් දියුණු කරන්න තියෙනවා. மீனவ துறைமுகங்கள் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டி இருக்கிறது. මෙහෙම විශාල වැඩ කොටසක් මෙහි තියෙනවා. இவ்வாறு பாரிய பணிகள் முன்னெடுக்கப்பட வேண்டி இருக்கிறது. මම බලන්නේ අපේ කෘෂි කර්ම නවීකරණයේ වැඩසටහන එක්කම දීවර නවීකරණ වැඩසටහනක් ගේන්න. உண்மையில் நான் விவசாயத்தை நவீனமயப்படுத்துவதை போலவே மீனவ தொழில்துறையையும் நவீனமயப்படுத்த எதிர்பார்க்கிறேன். දීවර කර්මාන්තයත් විශාල ලෙස විදේශ විනිමය ලැබෙන අපනයන කර්මාන්තයක් කරන්න. உண்மையில் மீனவ தொழில்துறையில் மூலம் பாரிய அளவிலான அந்நிய செலாவணியை பெற்றுக்கொள்ளும் வகையில் அந்த தொழில்துறையை மாற்ற முடியும். තායිලන්තේ වියට්නාමේ වගේ දියුණු දීවර කර්මාන්තයක් ලංකාවේ ඇති කරන්න. தாய்லாந்து வியட்நாம் போன்ற மிகவும் மேம்பட்ட ஒரு மீன்பிடி கைத்தொழிலை மேம்படுத்துவதற்கு திட்டமிட்டு இருக்கிறேன். ඒවා අපි දියුණු කරන්න අපි මධ්‍යම කාලීනව දීර්ඝ කාලීනව හිතන්න ඕනේ. இது குறுகிய கால
இடைக்கால நீண்ட கால அடிப்படையில் இவற்றை செய்ய முடியும். මලේසියාවට පුළුවන් නම් වියට්නාමයට පුළුවන් නම් තායිලන්තයට පුළුවන් නම් ඇයි අපිට බැරි හොඳ දීවර කර්මාන්තයක් කරන්න. மலேசியாவிற்கு முடியுமானால், வியட்நாமிற்கு முடியுமானால், தாய்லாந்துக்கு முடியுமானால் ஏன் எம்மால் முடியாது? අපි ඉන්නේ අලුතෙන් හිතන්න. எம்மனால் அதை செய்ய முடியும். මේ කාලේ මම පුළුවන් තරම් සහන ආදර දුන්නා, අස්වැසුම දුන්නා, හාල් දුන්නා. ඒ වගේ විතරක් නෙමෙයි අපි දැන් උරුමයේ යටතේ ඉඩම් අයිතිය දෙනවා, පාසල් වලට උදව් කරලා තියෙනවා. ඒ කරන ගමන් ඊළඟ අවුරුදු කීපෙදී දීවර නවීකරණයට අපි යමු. අපි හොඳට ඒතන උඩහටම අපි ඉහළටම ක්‍රියා කරමු කියලා මම කියනවා. உண்மையில் ஏராளமான சமூக நல பணிகள் முன்னெடுக்கப்பட்டு இருக்கின்றன. உரிமைய, அஸ்வசும, இன்னும் பல உதவிகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த வரிசையில் மீன்பிடி துறையையும் நவீனமயப்படுத்தும் பணிகளையும் முன்னெடுத்து நிறைவு செய்ய எதிர்பார்க்கிறோம். ඔබට හොඳ අමාත්‍යවරයෙක් ඉන්නවා, ඩග්ලස් දේවානන්ද. අපිට හොඳ රාජ්‍ය ඇමතිවරයෙක් ඉන්නවා. අපිට ඉදිරියට යන්න තියෙන්නේ. உங்களுக்கு சிறந்த எதிர்காலத்தை வழங்க வேண்டும். சிறந்த ஒரு அமைச்சர் இருக்கிறார், சிறந்த ஒரு ராஜாங்க அமைச்சர் இருக்கிறார். இவர்களை இணைத்துக் கொண்டு ஒரு சிறந்த எதிர்காலத்தை வழங்க எதிர்பார்க்கிறோம். එහෙනම් අපි හොඳ දියුණු දීවර කර්මාන්තයක් ඇති කරනවා කියලා ප්‍රකාශ කරමින් මගේ වචන ස්වල්පය අවසන් කරනවා.